Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோட் 26 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம தெரசா அப்படியே ஈவிலா மாறிடுவாங்கல்ல. ஈவிலா மாறினதுக்கு அப்புறம் இந்த எலும்பு கூட மாட்டேன் நம்ம தெரசா கிட்ட, தெரசா நீ போய் அவனை அட்டாக் பண்ணு, இனிமே நீ என் பக்கம் தான் இருக்க போற அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு தெரசாவும் அவ்வளவுதானடா பண்ணிடுறேன்டா மொட்டை மட்டையா அப்படின்னு சொல்லிட்டு தெரசா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு போக, நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்றதுக்கு வேகமா போக, ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க பாருங்க. நம்ம தெரசாவோட பவர் சும்மா வெறித்தனமா இருக்கும். நம்ம ஹீரோவே அடிச்சு பறக்க விட்டுருவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஜின்னு, என்ன தெரசா கெட்ட பொண்ணா இருக்கியே அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு தெரசா, ஆமாண்டா உங்ககிட்ட நல்லவளா இருந்து என்ன பிரயோஜனம், அந்த அலிசின்ற வேம்பேர் பொண்ணு குறுக்க வந்து செம்ம கடுப்பேத்துறா. நான் ஏதாச்சும் பேசலாம்னு பார்த்தா உன்னை சுத்தி எப்பவுமே பொண்ணுங்க இருந்துட்டு இருக்காங்க. அந்த மெலினா அப்புறம் அந்த யோ எத்தனை போடுங்க, நான் உங்ககிட்ட எப்பதான் பேசவே முடியல, எனக்கு செம கடுப்பா இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட சண்டை போட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட தெரசா சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா. நம்ம ஹீரோ இதுக்கு மேல இருந்தா வேலைக்கு ஆகாது, இவளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அடக்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்வாட அப்படி வச்சுட்டு நம்ம ஹீரோ டீமன் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவாரு பாருங்க. பார்த்தா அட்டாக் பண்ணாம அப்படி நின்றுவாரு. அதை பார்த்து தெரசா, நீ தெரசாவை லவ் பண்ற போல இருக்கு, எனக்குள்ள இருக்க அவளுக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குது, நீயும் அழகா தான் இருக்க, சரி சரி அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல அந்த எலும்பு கூடு பாஸ் இருக்கான் பாத்தீங்களா, என்ன தெரசா பேசிக்கிட்டு இருக்கே, அவனை வெட்ட வேண்டி தரேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு தெரசா முடியாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட எலும்பு கூட மாட்டேன் எவ்வளவு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் கேட்க, அதுக்கு தெரசா, ஆமாண்டா உன் பவர் விட இவன் பவர் சூப்பரா இருக்கு, நான் இவங்கிட்டே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த எலும்பு கூட மாட்டேன், அவ்வளவுதானா என் கதை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் டேஸ் கொண்டு வந்து அவன் ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இருக்க. அதை கேட்டு தெரசா, நீ இவனை பாத்துக்க ஜின்னு அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா அந்த பேக்கு அப்புறம் அந்த வெள்ளை மண்டையெல்லாம் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எல்லா இதுவும் ஊருக்குள்ள போக பார்க்கும். ஊருக்குள்ள போவேன்டா எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ, சண்டை ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்ல, அந்த எலும்பு கூடு மண்டைய மேஜிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவான், அங்க இருக்க அந்த எலும்பு கூடு மான்ஸ்டர் எல்லாத்தையுமே ஒன்னாக்கி அப்படி பெருசாக்குவான். இந்த பவர் ரேஞ்சர்ஸ்ல வர மெகா சோடு மாதிரி அந்த பெரிய மெகா சோடு எலும்பு கூடு மான்ஸ்டரை பார்த்துட்டு அந்த யோவிலியும் வாய பொழந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட உடனே ஊருக்குள்ள மான்ஸ்டர் எதுவும் வராம பாத்துக்கங்கன்னு சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் அங்க ஓடிட்டு இருப்பாங்க. அப்புறமா நம்ம டூத்லெஸும் அந்த போக்கிமான் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க எங்கேயோ ஜாலியா ஓடிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ட்வின்ஸ் வாய பொழந்து பாத்துட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ, டேய் ஒழுங்கா போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்ல, சரிங்க சொல்லிட்டு அவங்க போவாங்க. இந்த பக்கம் நம்ம தெரசா அந்த பாஸ் எலும்பு கூட மாசம் கிட்ட போய், டேய் விளக்கண்ண என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போக, அதை பார்த்துட்டு எலும்பு கூட பாஸ்டர், ஏபுள்ள நீ ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு தெரசா, என்ன பண்றது, எனக்குள்ள ஒரு நல்லவ இருக்கா பாரு, அவளுக்கு ஜின்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட உன்னோட பவர் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த எலும்பு கூட மண்டைய, ஏன் அப்படி பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, ஓங்கி ஒரு குத்து உளும் பாருங்க அந்த எலும்பு கூட மண்டையனுக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த மெகாசோடு எலும்பு கூட மாச கூட சண்டை போட இருக்கும்போது தெரசா அந்த எலும்பு கூட மண்டையனை விட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட வந்துருவாரு. டே ஜின்னு, ஒழுங்கா உன்னோட பவரை ஏத்திக்கிட்டே இருக்கணும் சரியா, நீ வீக் ஆகிட்ட, உன்னோட பவர்ஃபுல்லா யாரு இருக்காங்களோ அவங்க கூட போயிருவேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, சரி பவரை கூட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த மெகாசோடு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண பெரிய ஓட்டையை விழுந்துரும். அப்புறம் பார்த்தா அது திரும்பி வந்துகிட்டே இருக்குமா. அதை பார்த்துட்டு அந்த எலும்பு கூட பாஸ் மான்ஸ்டர் சொல்லுவான் பாருங்க, டேய் சாதாரண மனுஷன்டா நீ, நான் மனுஷனா வாழும்போது என்னென்ன பண்ண தெரியுமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என்னோட ஆத்மா இது எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிதான்டா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். இப்ப என்கிட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் சர்க்கிள் மாதிரி சும்மா நிறைய உருவாக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்களா வாய பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, அவ்வளவுதானா இப்ப நான் என்ன பண்றேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, நம்ம ஹீரோட்ட இருக்கிற பவர் அந்த மார்னிங் லைட்டு அப்புறம் டீமனு எல்லா பவரையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்சர் மாதிரி குழப்பி அடிக்க, அப்புறமா நம்ம ஹீரோ ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க, தீபாவளிக்கு வான வெடிக்க விடுற மாதிரி ராக்கெட் விட்டு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வானம் ஃபுல்லா சுத்தி பார்த்தா ஒரே மேஜிக் சர்க்கிள். சும்மா நம்ம ஹீரோ பக்கா மாசா இருப்பாரு பாருங்க. ஆனா இந்த பவர் ஓவர் பவரா இருக்கறனால நம்ம ஹீரோவால 2 நிமிஷத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோ, எனக்கு 2 நிமிஷம் போதும்டா, தீபாவளிய கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியா இருக்க. அதை பார்த்துட்டு அந்த பாஸ் எலும்பு கூட மாட்டேன் செம்ம கடுப்பாயிருவான், டேய் நீ ஒரு மனுஷன்டா, நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, ஹாப்பி தீபாவளிடா எலும்பு கூடு மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெடிப்பா இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஓபன் பண்ண அந்த மேஜிக் சர்க்கிள் இருந்து சும்மா பட்டாசா வெடிக்கும், சும்மா அட்டாக்கு வெறித்தனமா விழுந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அப்புறம் கடைசியா அந்த எலும்பு கூடு மண்டையனுக்கு மேல சர்க்கிளா யூஸ் பண்ணி சும்மா சங்கு சக்கர மாதிரி சென்டர்ல ஒரு இறக்க இருப்பாருங்க மேஜிக் பவரை. அவ்வளவுதான், அந்த இடமே சும்மா நொறுங்கி போயிரும். அந்த பெரிய மெகாசோடு மான்ஸ்டரும் காலி, அந்த எலும்பு கூடு பாஸ் மண்டையனும் காலி அப்படின்னு நினைச்சிட்டு பாத்துட்டு இருந்தா அந்த 2 ட்வின்ஸும்
அவசரப்படாதீங்க பாஸ் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த எலும்பு கூட மாட்டேன் திருப்பி வந்துட்டு, டேய் நான் சாக மாட்டேன்னு உனக்கு தெரியலடா, அப்புறம் ஏன்டா உன்னோட மேஜிக் பவர் எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆக்குற அப்படி சொல்லிட்டு அந்த எலும்பு கூட மாட்டேன் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, டேய் நான் என்னோட மேஜிக் பவர் வேஸ்ட் ஆக்கலடா, உன்னோட உண்மையான ஆத்மா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உன்னை அப்படியே டைவர்ட் பண்ண அப்படின்னு சொல்ல, என்ன டைவர்ட் பண்ணியா என்னடா பண்ண அப்படின்னு சொன்னா, இந்த பக்கம் பார்த்தா நம்ம டூத்லெஸ்ஸும் அந்த போக்கிமான் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த இவனோட ஆத்மாவை தான் தேடி அலைஞ்சிருக்கு. பார்த்தா தோண்டி எடுத்துச்சுங்க அந்த எலும்பு கூடோட ஆத்மா, அது ஒரு பால் மாதிரி இருக்குது. அதை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வர, டே எப்படா கண்டுபிடிச்சிங்க அப்படி சொல்லிட்டு எலும்பு கூட மாட்டேன் சாக்காக. நம்ம ஹீரோவோ, டே என்னடா வாடா போடங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் அந்த அவனோட ஆத்மா இருக்கு பாத்தீங்களா பாலு, அதை வச்சு விளாண்டுட்டு இருப்பான் டூத்லெஸ் கூட. பால் கேட்ச் அப்படின்னு விளாண்டுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு, டே 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 பத்திரம்டா அது உடத்துருண்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. பட்டாருன்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு அட்டாக் வரும். யாருன்னு பார்த்தா அந்த சியோலின் பொண்ணு தாங்க, அந்த மொரிமோட டீம் சேர்ந்தவ. அவ அட்டாக் கூட நம்ம ஹீரோவோ, ஏ டூத்லெஸ் மன்னிச்சிடுறா என்கிட்ட மேஜிக் பவர் எதுவும் இல்லடா, அவ அட்டாக் பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டூத்லெஸ் முன்னாடி அப்படி தூக்கி வச்சிருவா பாருங்க. டூத்லெஸ் வாயில அந்த மேஜிக் பால் இருக்கு பாத்தீங்களா, அவனோட ஆத்மா அது இருக்குமா, அந்த அட்டாக் பட்டு அந்த மேஜிக் பால் உடஞ்சிரும். நம்ம டூத்லெஸ்க்கு ஒண்ணுமே ஆகாது. நம்ம டூத்லெஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா அந்த எலும்பு கூட மண்டையனோட ஆத்மா இருக்க பால் உடஞ்சி அந்த ஆத்மாவை நம்ம டூத்லெஸ் சாப்பிட்டுருவான். அதை பார்த்துட்டு அந்த எலும்பு கூட மண்டையாடு, என்னடா இப்படி பட்டீங்க, அவ்வளவுதான் முடிச்சுட்டீங்க போக அப்படின்னு சொல்லிட்டு அவன் காத்தா கரைஞ்சு போக அவன் கதை முடிஞ்சிடும். ஆனா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட், அவனோட பவர் நம்ம ஹீரோக்கு காப்பி ஆயிரும். ஆனா என்ன நடந்ததுன்னா, அந்த பால் அட்டாக் பண்ணது அந்த சியோலின் பொண்ணு தானே, அதனால அந்த லெவலுக்கு பாதியா பிரிஞ்சு போயிரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஏய் ஏன்டி எப்படி பண்ண, என்னோட லெவலுக்கு பாதி உனக்கு வந்துருச்சு பாருடி அப்படி சொல்ல, அதை கேட்ட அந்த சியோலின், சரி விடு எல்லாத்தையும் மொத்தமா வச்சு என்ன பண்ண போற, சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன், இன்னொரு நாள் உன்னை மீட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக, நம்ம தெரசா இருக்கா பாருங்க, ஈவில் தெரசா, அவங்க வந்து நிக்க நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு, இப்போ உன்னை நான் என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்ல, நீ ஒன்னும் கூப்பிட வேண்டாம் நான் அந்த தெரசாவே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவில் தெரசா அந்த நல்ல தெரசாவுக்கு போய், இங்க பாரு நீ அவங்கிட்ட போய் உன்னோட லவ் சொல்லு, இந்த மாதிரி தாய் நிக்காத, ஒழுங்கா போயிரு இல்லைன்னா நான் அவனை கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஈவில் தெரசா அப்படி அங்க இருக்க நல்ல தெரசா வெளியே வந்து நம்ம ஹீரோவை பாஞ்சு கட்டி பிடிப்பாங்க பாருங்க. அதை பார்த்து ட்வின்ஸ் ஐயோ என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குதிச்சிட்டு இருப்பாங்களா. இந்த பக்கம் பார்த்தா ஜுன்னு ஒரு மாதிரி சோகமா நின்றுட்டு இருப்பான். இவனுக்கு என்ன கவலை, ஒருவேளை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கட்டினா இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் எலும்பு கூட மாஸ்டர் இருக்கும் போல இருக்குது. அவன் செத்ததுக்கு அப்புறம் இருக்குது, அதை கொள்றதுக்காக பண்ணும். இதுக்கு முன்னாடி ஐஸ் மாஸ்டர் கூட இருந்தா பாத்தீங்களா அந்த வெள்ளம் பண்ணாங்கன்று, அவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இறந்து போனவங்களுக்காக அஞ்சலி செலுத்திட்டு அங்க எல்லா கில்டும் ஒன்னா சேர்ந்து நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு மக்களை காப்பாத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறமா அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அனுஷ்காவை வெளியே கூட்டு வந்துட்டு இருப்பான். அனுஷ்கா வெளியே உலகத்தை பார்த்துட்டு, ஓ இது சூப்பரா இருக்குதுப்பா இந்த உண்மையான உலகம் அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோ அனுஷ்கா கிட்ட, இந்த இடத்தையே நாசமாக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அனுஷ்கா, ஆமா டவருக்குள்ள வாழ்றவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோகமா இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீ அப்படி கிடையாது, நீ அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க சொல்லும் போது அங்க அலிஸ் வேம்பையர் வந்துருவா. அவ வந்துட்டு, நீ 5வது ஃப்ளோர் பாஸ் இப்பெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது அங்க ஜுன் வந்துருவான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ, வாடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நீ அந்த மொரிம் கூட சண்டை புட்டியே எப்படி சமாளிச்சுட்டு உயிரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த இவன் சொல்லுவான் பாருங்க ஜுன்னு, ஆமா அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது, ஆனா அங்க அந்த வெள்ளத்தாடி வச்சுட்டு ஒரு பெரிய தடிக்கிழமை வந்தான், அந்த கிழமை அடிச்சு அடி சும்மா பயங்கரமா இருந்ததுடா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படின்னா அது எம்பரரா தான் இருக்கணும், என்ன ஏமாத்துறாங்களா, என்னடா நடக்குதுங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அந்த ஜுன்னு, எனக்கு வேற வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போவானா. நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, என்ன அவன் பாட்டுக்கு வரான் அவன் பாட்டுக்கு போறான், சரி போட்டோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க வந்து அலிஸ் வேம்பையர் நம்ம ஹீரோ கிட்ட, ஆமா அந்த தெரசா கிட்ட ஈவில் வந்துச்சு அது என்ன செய்யறது அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, விடு அது ஏதோ புலி மந்திரங்கள் மாதிரி நல்லது வெளியே வந்துருச்சு, அந்த கெட்டது அப்படியே உள்ள போயிருச்சு, அது கெட்டது உள்ள இருக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு போன் வரும். யாருன்னு பார்த்தா கொரியா ஹண்டர் அசோசியேஷன் சேர்மன் தான் நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி, உங்களை பாக்குறதுக்கு 2 பேர் ரெடியா இருக்காங்க, உடனே கிளம்பி வாங்க, நாங்க உங்களுக்கு தனியா ஒரு ஏரோப்ளைனே அனுப்புறோம் அப்படின்னு சொல்ல, சரி வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அனுஷ்கா அந்த ஏரோப்ளைனை பார்த்துட்டு, இது என்னது பிரம்மாண்டமா இருக்குது அப்படி சொல்லிட்டு பாக்க, அலிஸ் இருக்கா பாருங்க, ஆமா நானும் முதல்ல பார்க்கும்போது இப்படிதான் இருந்துச்சு, இப்ப போக எனக்கு பழகிருச்சு, ஆனா இந்த ஃபிளைட்ல போறதுக்கு முன்னாடி பூஜைலாம் பண்ணணும், அந்த பூஜை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு மேல ஏறி நின்னு ஒத்தக்கால நின்னு 10 தடவை கை தட்டிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே நில்லு, ஏரோப்ளைன் மேல பறந்ததுக்கு அப்புறம் தான் நீ உட்காரணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அதை வீடியோ எடுத்துட்டு இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ தான் இந்த பொய்யை சொல்லி கொடுத்துருப்பான், அதை இவங்க 2 பேரும் நம்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ நக்கல் அடிச்சிட்டு இருப்பானா. அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சிருப்பானா. அப்ப யோசிப்பான் பாருங்க, ஆமா அந்த பாஸ் எலும்புக்கூடு மாஸ்டரோட பவரை நம்ம காப்பி பண்ணோம்ல, அதை இங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட பிளேட்ல எலும்பு துண்டு இருக்குமா,
அந்த இதுல யூஸ் பண்ணுவான் பாருங்க, பார்த்தா குட்டியோண்டு ஒரு எலும்பு கூட வந்து நிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே கியூட்டா இருக்கியே, சரி உனக்கு நான் பேர் அப்புறம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்புறமா நம்ம ஹீரோ அப்படி படுத்து தூங்கிடுவாரு. படுத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த குட்டி எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன கபடுக்குள்ள யாரும் இருக்க மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அது வந்து 2 ட்வின்ஸ் தாங்க. அவங்க நம்ம பிரதர் கூட இருக்கிறோம், இனிமே நம்ம எப்பவுமே பிரதர் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்மன் உட்கார்ந்துட்டு இருப்பாரா. அவங்க யாரு தெரியுமா, அவங்க இந்தியா கில்டுங்க. அந்த இந்தியா கில்டு பேர் என்ன தெரியுமா, காந்தாரா கில்டு. அதை விட ஒரு முக்கியமான பேர் என்ன தெரியுமா, அவங்க 2 பேர் பேர் தான். அவங்க 2 பேர் பேரு சவுத் பேருங்க. அவன் பேரு அருண், அவங்க பேரு சந்திரா. பரவாயில்லையே சவுத் பேர்ல வச்சிருக்காங்க. நம்ம ஊர் பேர் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அந்த அருணும் சந்திராவும் நம்ம ஹீரோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த அருண் இருக்கான் பாருங்க, சேர்மன் கிட்ட என்ன சேர்மன் நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு நேரம் ஆக்குவாரா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சேர்மன் ஏங்க இவ்வளவு கோபப்படுறீங்க, சும்மா இருங்க வெயிட் பண்ணுங்க, ஏசி ரூம் தானே பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு ஆமா நான் வந்துட்டேன், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல என்ன இவன் கண்ணுக்கு தெரியாம டபக்குன்னு வந்து நின்னுட்டான், இவன் எப்படி இங்க வந்தான், இவனோட பவர் வேற மாதிரி இருக்குது அப்படி அவன் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவனோட பிளான சொல்லுவான். அருண் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாருங்க நீங்க எங்க கூட சண்டைக்கு வரணும், அந்த மத்தியில இருக்கு பாத்தீங்களா டவர்ல, அங்க சண்டை நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம எம்பையர்ல பெரிய சண்டை நடக்குது. நீங்க மொரிம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க கூட எங்க கூட சேர்ந்து சண்டை போட்டீங்கன்னா அங்க ஸ்பை ஒருத்தர் இருக்கான், அந்த எம்பையர் கிட்ட இருக்கான், அந்த ஸ்பை யாருன்னு எங்களுக்கு தெரியும், அவனையும் நாங்க சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம சொல்லிட்டு அந்த சந்திரா சொல்லுவா பாருங்க, இங்க பாருங்க இந்த மேப், இதுல யார் எங்க இருக்கா, எப்படி சண்டை போடணும் எல்லாமே எங்களுக்கு தெரியும், நீங்க எங்க கூட வந்து சேர்ந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தருவோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னடா பேசிட்டு இருக்கீங்க, காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அருண் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா எங்க டீம்ல வந்து சேர்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னடா பேசிட்டு இருக்கீங்க, ஆமா நாங்க வர வரைக்கும் உங்களால வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல அந்த இந்த பவர் இருக்கு பாத்தீங்களா, ஞானக்கண், சிவப்பு ஞானக்கண் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்து அவனுக்கு மறந்து போயிருவானுங்க, என்னாச்சு இவனுக்கு திடீர்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ என் சேர்மன் கிட்டே நீங்க கோவமா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் மூஞ்சிலையும் பீச்சாங்கையும் அந்த வலது கையும் அப்படியே வைப்பான் பாருங்க. அவனுங்களோ என்னடா பண்ற அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பானுங்க. அப்படியே கட்டுனா இந்த பக்கம் பார்த்தா இதுக்கு முன்னாடி ஜீகான்ற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கூட வந்துருவா பாத்தீங்களா சேடகான்ஸ் கிட்ட. நம்ம ஹீரோவும் அவங்க டீம் ஆளுகள் எல்லாத்தையுமே ஏமாத்தி அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருப்பான் பாத்தீங்களா. அந்த பொண்ணு கிட்ட அவங்க ஏரியா பாஸ் என்ன என் ஏரியாவுக்கு வந்துட்டு என் பேரை சொல்லி அவங்க ஏமாத்தி கூட்டு போயிருக்கானா, அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த ஜீகான்ற பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு போல இருக்கு, அவன் ரொம்ப நல்லவன், அவன் கூட இருக்கவங்களுக்கு எதுவுமே ஆகாம பாத்துக்குவான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க சேடகான்ஸ் அவன் கூப்பிட்டு உடனே அந்த ஜின்னை என்கிட்ட கூட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேடகான்ஸ் அனுப்பி வைப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ட்வின்ஸ் இருக்காங்க பாருங்க, நம்ம ஹீரோட ரூமுக்குள்ள வந்துட்டு ஐயா இதுக்கப்புறம் நம்ம ஜின்னு கூட தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஆடிட்டு இருப்பாங்களா. அப்ப டிவில ஓடிட்டு இருக்கும், யாருன்னு பார்த்தா அருண் இந்திரா தாங்க. ஊருக்குள்ள பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏதோ பண்ணி விட்டா போல இருக்கு அவங்க 2 பேரையும். அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து நிப்பான். அங்க வந்துட்டு நம்ம ஹீரோ டூத்லெஸ் கொஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க பயங்கரமா எறும்பா வந்து நிக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்க போக்கிமான்லாம் என்னடா அது ஏதோ எறும்பா வந்து நிக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த குட்டி எலும்பு கூட இருக்கு பாத்தீங்களா, அந்த எலும்பு கூட கொண்டு வந்துட்டு நிப்பாட்டிட்டு இங்க பாருங்க போக்கிமான்ஸ், நீங்க இந்த எலும்பை நீங்க பவர்ஃபுல்லா மாத்தணும், இவன் பேர் தான் எலும்பு குட்டியா, இவன் நீங்க பவர்ஃபுல்லா மாத்துறது உங்க வேலை தான் அப்படின்னு சொல்ல அந்த போக்கிமான்லாம் முழிச்சிட்டு இருக்கோம். ஆமா இது என்ன இடம் என்ன எதுன்னு பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ இங்க ஒரு ராணி எறும்பு இருக்குது, அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே ஒன்னா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதிப்பான் பாருங்க. அங்க இருக்க போக்கிமானு எலும்பு குட்டியா எல்லாமே உள்ள உழுவாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு டூத்லெஸ் என்ன உள்ள தள்ளிடாதீங்க வேண்டாக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் டூத்லெஸ் அவங்க பின்னாடி போ அப்படின்னு சொல்ல டூத்லெஸ் அப்படியே பறந்து உள்ள போயிட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோவோ எலும்பு குட்டியா நீ ஸ்ட்ராங் ஆகணும்டா எலும்பு குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த எலும்பு குட்டியா அப்படியே அழுதுகிட்டே இருப்பான், இவகிட்ட வந்து பாட்டிக்கிட்டே படா அப்படின்ட்டு. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுதுங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட்